வணக்கம், வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். இன்ப சுகம், இன்ப சுகம். அந்த இன்ப சுகத்தை அனுபவிப்பதற்கு அதிக ஆசை உள்ள பிளானட் சனி. அந்த இன்ப சுகத்தை அதிகமாக அனுபவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தங்கள் உடைகளையும் ஆபரணங்களையும் அணிந்து கொள்ளக்கூடிய அடிப்படை சனி. நீங்க பார்த்த மாத்திரத்திலேயே தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் ஆடை ஆபரணங்கள் அவர்களுக்கு பொருந்தாத தன்மையில் அதை அமைத்து அதை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவர்கள் சனியர்கள். சுக்கிரனுக்கும் இன்ப சுகம் உண்டு, செவ்வாய்க்கும் இன்ப சுகம் உண்டு, சூரியனுக்கும் இன்ப சுகம் உண்டு. அவங்களுக்கெல்லாம் சுலபமாக கிடைக்கக்கூடிய இன்ப சுகம் சனியனுக்கு சுலபமாக கிடைக்காது. ஏன்னா சனியனை நாடி இன்ப சுகத்தை தேடி போகக்கூடியவர்கள் ஒரு துன்பத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையை பெற்ற அந்த சனியன்ட்ட எப்படி இந்த இன்பத்தை தரக்கூடிய மனிதர்கள் போய் சேருவாங்க? விலகிதானே போவாங்க. அதனாலேயே இந்த சனிக்கு ஏக்கம். இந்த சனிக்கு அப்படியே இந்த இன்ப சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு, அதாவது எந்த பிளானட்டும் தராத ஆசையில நீ இருப்பான். அதுக்காக தன்னை அலங்கரிப்பான். அலங்கரிக்கிறது எதுவுமே மேட்சாகாது. ஆனா அதை செய்வான் சனி. சனிக்கு அது உண்டு. அத நீங்க நல்லா கவனிக்கணுங்க. கிடைக்காது என்ற அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருப்பவன் சனியன். நமக்கு எங்க கொடுக்க போற? நம்மளை யார் பார்க்க போற? நம்மளை யார் தேட போற? நம்மளும் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நான் எப்பயுமே எனக்கு சனி சம்பந்தப்பட்ட அமைப்பு மனிதர்களோட ரொம்ப பழகுவேன். அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுவேன். இயக்கங்கள் உடையவர்கள், ஏழ்மை உடையவர்களா அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் அபிப்பிராயம் இல்லை. ஏன்னா அவங்க எனக்கு இது போதும், ஒரு நாள் சம்பளம் எனக்கு போதுமே. அத்த கூலிம்பாங்க. அருந்த கூலி. அருந்த கூலின்னா இவ்வளவுதான் அப்படின்னு சொல்றது. உங்க வேலைக்கு இதுதான். இன்னைக்கு வேலைக்கு வந்தா இன்னைக்கு கூசு, நாளைக்கு காசு, நாளைக்கு வந்தா நாளை கழிச்சு காசுன்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் வாங்குற அது அருந்த கூலி. அதை அத்த கூலின்னு சொல்லுவோம். அதுல பிரியப்பட்டு அதுல வாழ்றவன் தான் சனியே. அந்த சனியனுடைய ஆசையை பாருங்க. என்ன இவருக்கு மாத்திரம் இந்த ஆசை இருக்குது, நமக்கு இருக்கக்கூடாது? இருக்கு அவருக்கெல்லாம். ஆனா அவர்னால என்ன பண்ண முடியல? அதை அடைவதற்குண்டான அமைப்புகள்ல அவருக்கு வெற்றி கிடைக்காது. செவ்வாய்க்கு கிடைச்சிரும், மிரட்டியே அனுபவிக்கும். சுக்கரனுக்கு கிடைக்கும், செல்வத்திலே அனுபவிக்கும். சூரியனுக்கு கிடைக்கும், சட்டம் போட்டு அதிகாரத்திலே அதை அனுபவிக்கும். எல்லா பிளானட்டுக்கும் அனுபவிக்கக்கூடிய யோகம் வரும். சனியனுக்குத்தான் பாவம் சிக்கல் வரும். ஆனாலும் இன்ப சுகத்தில் அதிக பிரியம் உள்ளவன். இன்ப சுகத்திற்காக ஆடை ஆபரணங்களை அணிபவன் சனியன். நம்ம நீங்க நினைச்சிடலாம், என்னங்க சார் இன்ப சுகம் சனியனுக்கு கிடைக்காதுங்கிறது வேற. அது உண்மைதானே? அது பாவம், அவங்க என்னத்தை பாத்துற போறாங்க, என்னத்தை பாத்துற போறாங்க. வேலைக்காரப்ப ஒரு 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 கூலி தொழிலாளி காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அவர் வேலை பார்க்கிறாரு. அவருக்கு இன்ப சுகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அவர் சுலபமாக இந்த மது போதைகள்ல அடிமை ஆயிடுறாருன்னு வைங்க. அவருக்கு அதுவே எனக்கு இன்ப சுகம். எது? நானா குடிக்கணும், நானா கத்தணும். என்ன சொல்றாரு? தானா குடிக்கிறாரு, ஆனா தானா கத்துறாரு. அந்த இன்பமாக சுதந்திரமாக கத்துறாரு பாருங்க. அதுதான் அவருக்கு சுகம்ட்டு போயிடுவார். அதே மாதிரி சம்பாதிப்பார். அழகா அவர் ஃப்ரெண்டு லேடி வீட்டுல போய் பணம் கொடுப்பார். அனுபவிக்கணும், அனுபவிக்கல பார்க்கணும். சில சுகங்கள், சாதாரணமான சில விஷயங்கள், சில சுகங்களுக்கு அடிமையாகக்கூடிய தன்மையும் இந்த சனிக்கு உண்டு. அரவணைக்கக்கூடிய தன்மை எங்க இருக்கோ அங்கு வேகமாக சென்று போய் நிற்கக்கூடிய தன்மையும் இந்த சனிக்கு ஏற்படும். அதனால்தான் சனி சம்பந்தப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம எல்லா பிளானட்டினுடைய அடிப்படையிலையும் வாழ்வோம். அந்த அடிப்படை வாழ்வியல் அமைப்பை தான் சொல்றேன். சனி நட்சத்திரத்துல பிறந்தவங்களோ, சனி ராசியில பிறந்தவங்களோ, சனி லக்னத்துல பிறந்தவர்கள் எல்லாம் சனியர்கள் அல்ல. அவர்கள் சனியின் செயல்பாட்டாளர்களாக, அதாவது அப்படியே அமைதியா இருந்து அவங்க சௌரியத்துக்கு செயல்படுவாங்கல்ல, அதுதான் சனியினுடைய தன்மை. சனி கட்டுப்பட முடியாது, ஆனா கட்டுப்பட்டவன். அடிமை, ஆனால் அடிமை இல்லை. அதை நீங்க கொஞ்ச நாள் அது ஏற்கனவே பேசியிருப்பேன், இல்லாட்டி பேசுவோம். ஆனா இந்த சுகங்களை தண்டவது, இந்த சுகங்களுக்கு அதிகமாக விருப்பம் உடையவர் அப்படிங்கிறது தான் அந்த இதை விரும்பும்.
மற்றவர்கள் விரும்புவாங்கன்ற கிடையாது. இவர் விரும்புறார். இவர் அதுக்குள்ள போய் நிற்கிறார். இவர் அதுக்குள்ள தன்னை நாட வைக்கிறார். அதற்காக தான் அதை உங்களுக்கு சொல்றது. சனியனுக்கும் இன்பத்தை அதிகமாக, இன்ப சுகத்தில் அதிக விருப்பம் உடையவர். அது சனியனுக்கும் உண்டு. மற்றவங்களுக்கெல்லாம் விருப்பம், அதிக விருப்பம் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு விருப்பம் அவங்களுக்கு கிடைக்கும், இவருக்கு கிடைக்காது. அதனால அதிக விருப்பமாக போகிறார். அதிக விருப்பமாக தன்னுடைய அமைப்பை அதுல கொண்டு போய் சேர்க்கிறார் சனியை. ரொம்ப நல்ல பிளானட்டுங்க சனி. ஆனா அடிப்படையில் சோம்பேறி, குற்றவாளி, நம்மளுடைய சாதாரண குற்றங்களை செயல்படுத்துறதுக்கு சனியும் தான் செயல்படுத்துறான். நீங்க அவனை பகவான் சொல்றது என்ன, அவன் தான் நீதி தேவன் சொல்றதெல்லாம் உலகமகா பொய். நீதிக்கு சனியனுக்கு சம்பந்தமே கிடையாது. சனி நீதியை தர்றேன் அப்படின்னா அது பெரிய பொய். இந்த இப்ப சனி பயிற்சி பலன்கள் வெக்கமே இல்லாம அதையும் வேற சொல்றாங்க. போன வருஷம் தான் சனி பயிற்சினாங்க. இந்த இப்போ இன்னொரு பஞ்சாங்க முறையில சனி திசையா கோயில்ல கொண்டாடுறாங்களாம். அந்த சிலையே, அந்த திருநள்ளாறுல இருக்கக்கூடிய அந்த தூண்ல இருக்க சிலையே முருகன் சிலை. அதை நீங்க சனியினா மாத்தி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுல இப்ப பஞ்சாங்க பிரச்சனை. அங்க வந்து நாங்க திருநள்ளாறு, சனீஸ்வரன், சனி பயிற்சி, 7 நாள் சனி, எல்லாமே பொய்யுங்க. எல்லாமே பொய்யுங்க. அது ஈஸ்வரன் கோயிலுங்க, அற்புதமான சைவ கோயிலுங்க, தர்பானீஸ்வரன் கோயிலுங்க. ஒரு தூண்ல இருக்க முருகனை சனியை நாக்கிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு கூட்டம், அதுக்கு ஒரு அமைப்பு. எங்க ஜோதிட சாத்திரத்துல 7 நாள் சனி எல்லாம் கிடையாதுங்க. அது பூரா இப்போ ஒரு 100 வருஷத்துக்குள்ள கொண்டு வந்து ஜோதிட சாத்திரத்துல உள்ள விட்டு மக்களை மடையனாக்கிட்டு இருக்கக்கூடிய ஜோதிட விஷயமுங்க. நன்றிங்க. தனியா 7 நாள் சனியை பத்தி ஒரு வீடியோ போட்டுருவோங்க. நன்றிங்க.